நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. எல்லா பக்கமும் வந்து பழையபடி டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. சென்னையில் இருக்கிற பெரும்பாலான ஹோட்டல்கள் வந்து இன்றைக்கி மூடியாச்சு. விறகு அடுப்பில் சில ஹோட்டலில் வந்து செஞ்சு நடத்திட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா குடும்பஸ்தர்கள் மற்றும் இந்த ஹோட்டலை நம்பி சாப்பிட்டுருக்காங்க பாருங்க, ஒரு நடுத்தர வர்க்க இளைஞர்கள். அதாவது மேன்ஷனில் தங்கியிருக்கிறவங்க, ரூம் போட்டு தங்கியிருக்கிறவங்க, வெளி மாநிலத்தவர்கள், வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹோட்டலை சார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஹோட்டலை மூடும்போது அவங்க மிக அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க. முக்கியமாக சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களை எல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். இது கவர்மெண்ட்டோட அடிப்படை வேலை. அதாவது என்னென்னா, சிலிண்டரை கமர்ஷியலுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக ஒதுக்கி தர வேண்டும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வலியுறுத்தல் செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இங்கு தான் எல்பிஜி சிலிண்டர் வந்து இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேணுங்கிற அளவுக்கு கட்டாயமாக இங்கே கச்சா எண்ணெய் இருக்கின்றது. குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாளைக்கான ஒரு கச்சா எண்ணெய் வந்து இருப்பு வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. வேணும்னே பொய்யான முறையில், போலியான முறையில் வந்து தட்டுப்பாடை இவங்க கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு எதுக்காக கொண்டு போகிறாங்கன்னா, அடுத்த கட்டம் வந்து எதுக்காக போவாங்க, கட்டாயமாக விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டரை கண்டிப்பாக ஒரு 4000 ரூபாய்க்கு கொண்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்கன்றது. இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி நடந்தால் நான் வன்மையான கண்டனத்தை நான் ஏற்கனவே முன்கூட்டியே பதிவு செய்கிறேன். இந்த மாதிரி எந்த ஒரு குறுக்கு புத்தித்தனமான வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அரசாங்கம் மக்களை காப்பாற்றுவதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. சமீபத்தில் கத்தாரில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு இந்தியன் ஹோட்டலில் வந்து திடீர்னு போரின் காரணமாக திடீர்னு அவங்க வந்து விலைவாசி ஒரு பண்ண உடனே கத்தார் கவர்மெண்ட் இம்மிடியட்டாக ஒரு மேலே ஆக்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட 15 லட்சம் தினார் வந்து அபராதம் விதிச்சாங்க. அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அவ்வளவு நேர்மையாக இருக்கிறாங்க. மக்களை காப்பாற்றணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செயல்படுறாங்க. இந்தியாவிலேயும் இந்த மாதிரி முன்னெடுப்புகள் கண்டிப்பாக நடைமுறையில் கொண்டு வரப்பட வேண்டும் அரசாங்கத்தின் மூலமாக. இல்லைன்னா விலைவாசி உயர்வு விண்ணை முட்டிவிடும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். யாராலையும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டாந்துருவாங்க. இந்த விலைவாசி உயர்வு வந்து என்னன்னா நிரந்தரமாயிடும். இங்கே இதுதான் பிரச்சனை. விலைவாசி வந்து எந்த விதத்திலும் இந்தியாவில் குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. இது அதே மாதிரி தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விலைவாசி உயர்வு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஏற்கனவே இப்பயே வந்து அரிசி வந்து 2200 2300 வந்துருச்சு. காய்கறி விலை, ஆயில் விலை, எண்ணெய் விலை எல்லாம் பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து ஏன் வருதுன்னா, போலியான ஒரு தட்டுப்பாடான சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை அரசாங்கம் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கின்றேன். எனவே உடனடியாக அரசாங்கம் மக்களுக்கு எல்லா விதத்திலையும் அத்தியாவசிய பொருட்கள் சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்று அன்றாட மக்களுக்கு, நடுத்தர மக்கள், குடும்ப தலைவர்களுக்கு எல்லோருக்கும் சரியான முறையில் சரியான சந்தர்ப்பத்தில் உரிய பொருட்கள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறத அரசாங்கம் சரியான இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு பாலிட்டிக்ஸும் பண்ணிடாதீங்க. மக்கள் உங்களை நம்பி தான் இருக்காங்க. பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.